வணக்கம் மக்களே, வெல்கம் டு சிட்டிஸ் கார்னர். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ட்ராவல் வீலாக் தாங்க பார்க்க போகிறோம். ட்ராவல் வீலாக் எங்கே அப்படின்னா, நம்ம ரீசெண்டாக திருமலா திருப்பதிக்கு போயிருந்தோம். நாங்கள் மேலே ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே இருக்க நியர்பை பிளேசஸ் எல்லாமே கொஞ்சம் கவர் பண்ணலாம். நிறைய இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படி போய், அதனால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிட்டுருந்தோம். ஆனால் நான் ரீசெண்டாக போகாத ஒரு இடம் திருப்பதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜப்பாலி ஆஞ்சநேயர் கோயில். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த ஜப்பாலி ஆஞ்சநேயர் கோயிலை தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ அமைதியான பிளேஸ் தெரியுமாங்க. சச் எ ப்ளீஸிங் அப்பீலிங் பிளேஸ். நீங்கள் அந்த நடந்து போகிறதுலையே வந்துட்டு நீங்கள் என்ன ஒரு மாதிரி ஒரு பேட் மைண்ட் செட்டில் இருந்தாலுமே நீங்கள் அந்த ஆல்மோஸ்ட் அது ஒரு 2 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் வாக்கு. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஜஸ்ட் ரோட் அண்ட் ஸ்டெப்ஸாக இருக்கும். மெயின் ரோட்டில் இறக்கி விட்டுருவாங்க உங்களை. நீங்கள் அங்கேருந்து நடந்து போய் ஜப்பாலி ஆஞ்சநேயர் பார்த்துட்டு ரிட்டர்ன் நடந்து வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் மங்கீஸ் இருக்கும் ஆன் த வேலை, பட் ரொம்பலாம் சேட்டை பண்ணாது. ஸோ இந்த மாதிரி ஆன் த வேலை அங்கங்கே வீடு கட்டியும் வேண்டிகிட்டு இருக்காங்க. இது ரொம்ப அமைதியான பிளேஸ். ஒரு பர்ஃபெக்ட் சவுண்ட் ஆஃப் நேச்சர் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு போகலாம். இது ஒரு மாதிரி ஒரு லைட்டாக ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ஒரு டிவோஷனல் யாத்ரா டு ரீச் ஆஞ்சநேயர் அண்ட் ஹாவ் தர்ஷன் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக வந்துட்டு நடந்து போக முடிகிறவங்க 2 கிலோமீட்டர்னால வாக் பண்ண முடியும் அப்படின்றவங்க, ஈவன் எல்டர்ஸாக இருந்தாலுமே கூட்டிகிட்டு போங்க. கண்டிப்பாக கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ஆம்பியன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். செம்ம அமைதியான என்விரான்மெண்ட், ஒரு நாய்ஸ் கிடையாது. இந்த மாதிரி சீசன் டைமில் நிறைய மக்கள் வந்தால் நம்ம போடுற சத்தம், நம்ம பண்ணுற நியூசன்ஸ் மட்டும்தான் அங்கே. மற்றபடி தே ஆர் மெயின்டைனிங் இட் வெரி வெரி க்ளீன் அண்ட் நீட். ஸோ நம்ம நடந்து போகிற பாத்தே எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒரு 6-6:30 மணிக்கு போல் இங்கே ரீச் ஆனோம் மார்னிங். அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. செம்ம சில்லு, செம்ம கிளைமேட்டு. இந்த பேர்ட்ஸோட சவுண்டு, எத்தனையோ வகையான பேர்ட்ஸோட சவுண்டு. இங்கே வந்துட்டு துருவ தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்த்தம் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம குளிச்சுட்டு வந்து ஆஞ்சநேயரை பிரதட்சணம் பண்ணால் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ராவணனோட வார் முடிச்சுட்டு ராமர் வந்துட்டு குளிச்ச இடம் ராமகுண்டம், சீதா வந்துட்டு ஸ்நானம் பண்ண இடம் சீதா குண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பக்த துருவருக்கு வந்துட்டு ராமர் வந்துட்டு இங்கே மேலே வந்துட்டு ஸ்கையில் காட்சி அளிச்சிருக்காரு. ஸோ அவர் இங்கே இருக்க தண்ணியில் முங்கிட்டு எழுந்திரிச்சு தான் ராமரோட தரிசனம் வாங்கியிருக்காரு. அதனால் இது துருவ குண்டம் துருவ தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் இங்கே வந்து குளிச்சுட்டு அவர் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே ஆஞ்சநேயரை வந்துட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு வேண்டிக்கிட்டால் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். நாங்கள் 6:15 ரீச் ஆகிட்டோம். இதான் இந்த ஆஞ்சநேயர் கோயில். உள்ளே தெரியுது பாருங்கள், நான் கிட்டவே காமிச்சிருப்பேன் பாருங்கள். ஸோ நம்ம வந்துட்டு ஏர்லியாக ரீச் ஆனதுனால அங்கே கொஞ்சம் இந்த பூஜாஸ்க்கெலாம் டைம் ஆச்சு. நாங்கள் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி 7:15 போல் ஆரத்தி பண்ணாங்க. ஃபுல் ஆரத்தி. ஃபஸ்ட் டைம் நான் இந்த டெம்பிளுக்கு போகிறேன், ஃபுல் ஆரத்தி பார்த்தேன். அவ்வளோ ப்ளீஸிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக போக முடிகிறவங்க, இது மெஜாரிட்டி பீப்புளால் விசிட் பண்ணப்படாத பிளேஸ். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு திருப்பதி பிளானே ஹரிபரியாக டக்குன்னு போயிட்டு நான் பெருமாளை மட்டும் பார்த்துட்டு வந்துடணுன்ற மாதிரி போகிறீங்க. பட் ஆனால் அதை சுற்றியுமே கவர் பண்ணுறதுக்கு நிறைய ஏரியாஸ் இருக்குது. அன்சவுண்ட் ஹிஸ்ட்ரிஸ் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற மைண்ட் செட் இருக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக இங்கே போங்க. இங்கே வெளியவே செந்தூர விநாயகர் ஒருத்தர் இருப்பார். ஸோ இதில் எல்லோரும் வந்துட்டு காயின்ஸ்லாம் வச்சு ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. அது உங்களுக்கு நல்லா காமிச்சிருப்பேன் பாருங்கள். அந்த டெம்பிளோட பேக்ரவுண்டே ஃபுல்லாக அப்படியே ஹில்லுக்கு கீழே குட்டியாக அழகா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் பை தி வே, திஸ் இஸ் நாட் மெயின்டைன்ட் பை டிடிடி. இது ப்ரைவேட்டாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. நாங்கள் அந்த ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட் ஆரத்தி சூப்பராக பார்த்தோம். நல்ல தர்ஷன் நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. டைமிங்ஸ் அண்ட் அந்த பூஜா ப்ரைஸிங் எல்லாமே டீட்டெயிலாக காமிச்சிருப்பேன், அதை பாருங்கள். இதுதான் கர்ப்பகிரகம். பூஜைக்காக அபிஷேகத்துக்காக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுதான் நீங்கள் பிரதட்சணம் பண்ண வேண்டிய ஏரியா. இதை சுற்றி தான் நீங்கள் பிரதட்சணம் பண்ணணும் இன்கேஸ் இஃப் யூ ஆர் பாத்திங் இன் துருவ தீர்த்தம். கண்டிப்பாக நீங்கள் திருப்பதி பிளான் பண்ணீங்க, திருமலாவில் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா பெருமாள் தர்ஷனுக்கு முன்னவோ பின்னவோ ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் அப் அண்ட் டவுன் போயிட்டு வரவே உங்களுக்கு டோட்டலாக ஒரு 1.5 hours தான் ஆகும். லைக் நீங்கள் உங்களை என்ட்ரன்ஸில் இறக்கி விட்டு நீங்கள் ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வர்றதுக்கு. டெம்பிள் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே கொடுத்துருப்பேன் பாருங்கள். இங்கே நிறைய சாதுஸ் வந்து பூஜை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சித்தியும் இங்கேருந்து கிடச்சிருக்கு. அதனால் இது ரொம்ப பவர்ஃபுல் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட் டைம் போனேன், எனக்கு ரொம்ப ப்ளீஸிங்காக இருந்துச்சு.
கண்டிப்பாக போக முடிகிறவங்க இந்த பிளேஸை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அங்கே இருக்க ப்ரீஸ்ட் எல்லாமே வந்துட்டு அங்கேயே ஸ்டே பண்ணி அப்படியே பக்கத்துலேயே வந்து எந்திரிச்சு ஆஞ்சநேயருக்கு பூஜை பண்ணுறாங்க. வெளியே இருந்து யாரும் வர்றதில்ல. 2 ஷாப் மட்டும் தான் இருந்துச்சு. இன்கேஸ் நம்ம எதனா பூஜா திங்ஸ் வாங்கணும், விளக்கு வாங்கணும் அப்படின்னா 2 ஷாப்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. கொஞ்சம் டிஸ்டன்ட்லி ஆக்சசபிள் ஃப்ரம் த மெயின் ரோட் தான். காருமே உங்களுக்கு ரொம்ப வெளியவே ஸ்டாப் பண்ணுறாங்க நீங்கள் வர வெஹிக்கிள்ஸு. அங்கேருந்து நீங்கள் நடந்து தான் போகணும். பட் ஆனால் இந்த வாக்வேல உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்காது, இவ்வளோ தூரம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நேச்சர் அவ்வளோ அழகாக அதை சப்சிடைஸ் பண்ணி கொடுத்துரும். சூப்பரான வாக்வே. நம்ம ஒரு கோயிலுக்கு தான் போகிறோன்ற ஃபீலே இருக்காது, அவ்வளோ ப்ளீஸிங்காக இருக்கும் அந்த பார்த்து. இதான் அந்த கோபுரத்தோட கலச வியூ பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் திருப்பதி போகிறீங்க அப்படின்னா இந்த டெம்பிளை விசிட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இதுக்கப்புறம் ஆகாஷ் கங்கா இதெல்லாமே போயிருந்தோம். அதெல்லாமும் நான் ஷார்ட்ஸ் ஆர் ஃபுல் வீடியோ அப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.